எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு NSW Academy. டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து அடுத்தடுத்து புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க. நன்றி டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பார்த்துட்டு ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கலாம். 24/7/2022 முற்பகல் அன்று நடைபெற்ற பகுதி 4 பணிகளில் அடங்கிய இளநிலை உதவியாளர், வரி தண்டலர், பண்டக காப்பாளர் மற்றும் தட்டச்சர் போன்ற பதவிகளுக்கான 2ஆம் கட்ட மூலச் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு தொடர்பான செய்தி வெளியீடு. So latest press release. Combined Civil Service Examination 4, so Group 4 services கான கவுன்சிலிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய NSWS அகாடமி இந்த யூடியூப் சேனலில் தினமும் கம்யூனிட்டி டேப்ல டிஎன்பிஎஸ்சி குவிஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களால் அந்த கேள்விகளுக்கு விடையளிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, தினமும் ஒரு 10 கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அந்த 10க்கு 10 உங்களால் அடிக்க முடியுதா, கிளியர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுக்கான விடையுமே அதில் வந்து நம்ம குறிப்பிட்டு கொடுத்துருப்போம். ஓகேங்களா, ஸோ ஃபர்தராக வர கம்யூனிட்டி டேப்ல கேட்கக்கூடிய கேள்விகளில் அந்த விடைக்கான எக்ஸ்பிளனேஷனுமே கொடுக்க சொல்லியிருக்கேன் அட்மின் கிட்ட. ஓகேங்களா, ஆஸ் சூன் அஸ் அது வந்து பாசிபிள் ஆகும். ரைட்டுங்களா, அதே மாதிரி ஷார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் சமச்சீர் புத்தகங்கள்ல இருந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் விஷயங்களோ எல்லாமே கவர் பண்ற மாதிரி அதுவுமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்கமிங் பேச்சஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்த மாதம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. உடனே எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத என்னுடைய தனிப்பட்ட சஜஷன். உடனே போய் ஜாயின் பண்ணுறது அது மாதிரி ஒன்றும் வேண்டாம். ஜனவரி 1ஆம் தேதி புது வருடம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. ஓகேங்களா, ஸோ இந்த இருக்கிற நாட்களில் வந்து உங்களை நீங்கள் மன ரீதியாக உடல் ரீதியாக தயார்படுத்திக்கோங்க. ரைட்டுங்களா, ஓகே. நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி. ஓகேங்களா, இட்ஸ் ஒரு ப்ராஜெக்ட். நான் குரூப் 4 படிக்க போறேன், குரூப் 4 கிளியர் பண்ண போறேன், நான் குரூப் 2 படிக்க போறேன், குரூப் 2 கிளியர் பண்ண போறேன், குரூப் 1 படிக்க போறேன், குரூப் 1 கிளியர் பண்ண போறேன் அப்படிங்கிறப்போ ஒரு 6 மாசம் 5 மாசம் ப்ராஜெக்ட் மாதிரி அப்படிங்கிறப்போ ரைட் நம்ம படிக்க போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன தேவை, புத்தகங்கள் இல்லை மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ ஸோ அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இது பண்ணுங்க. நான் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ப்ரோ, இப்போ ஒரு கைடு ஒரு புதுசாக ஒருத்தங்க வந்து பிகினர்ஸ் அண்ட் ஃப்ரெஷர் வராங்கன்னா அவங்களுக்கு பிகினிங்லேருந்து கைட் பண்றாங்களா, அது மாதிரி கைட் பண்ணிட்டு வாங்க ப்ரோ. அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்குற வரைக்கும் கூட இருங்க ப்ரோ, எங்களோட பயணம் பண்ணுங்க அப்படின்னாங்க. கண்டிப்பா ரைட்டுங்களா. ஸோ சொல்லிட்டு நான் இந்த ஒரு வருடம் ஃபுல்லுமே உங்களோட ஒரு பயணம் தான். அதே மாதிரி நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் ஒன் பை நான் உங்களுக்கு அப்டேட் தரேன். ஓகேங்களாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தடவை வெற்றி பெற அளவுக்கு இருக்கும். ஸோ என்ன விஷயம் அப்படின்னாங்க, நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கிறனால என்னால் வந்து ஸோ பேரெல்லாம் பார்க்க முடியல. அதுதான் நேற்று பாருங்க, நேற்று கொஞ்சம் ரொம்ப ஹெவி ஒர்க்காக போச்சு. அதனால் நேற்று வீடியோவே கொடுக்க முடியல. அதனால தான் இன்னைக்கு நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஸோ நாளுக்கு நாள் அந்த ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குங்களா. அதனால தான் அட்மின்ஸ் எல்லாம் போட்டு நான் பண்ணிருக்கேன். அவங்கள போட்டதுக்கு இன்னொரு காரணம் இருக்கும். என்னன்னா, நம்ம ஒரு பேட்ச் போடுறோம் அப்படின்னா அந்த பேட்ச்ல ஒரே பேட்ச் தான். ஓகேங்களா, நீங்க கிளியர் பண்ணிட்டு போயிடும். திரும்பி அடுத்த வருஷம் உங்களை பார்க்கவே கூடாது. பார்க்கறதா இருந்தா நீங்க லைஃப்ல செட்டில் ஆயிருக்கும். ஒன்று பிரைவேட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப் ஏதோ ஒன்று. ஓகேங்களா, அது என்னுடைய ஒரு கான்செப்ட். அதுதான். சும்மா இப்போ பார்த்தாலும் நம்ம வந்து பாவமா இருக்குங்க பசங்களை பார்க்கும்போது. சும்மா அவங்க சுத்திக்கிட்டு வேலை இல்லை சார் என்ன பண்றது தெரியல அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. ஒரே ஒரு வருஷம் தான். அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம ஏதாவது செட்டில் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுங்க. ஒரு உறுதிமொழி எடுத்துக்கங்க. அதற்கேற்றதான் நானும் உறுதிமொழி எடுத்துக்கேன். பேட்ச் போடுறோம் அப்படின்னா அந்த பேட்ச் உங்களுக்கு கிளியர் பண்ணி வச்சிடணும். திரும்பி அவங்க அடுத்த வருஷம் நம்ம பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி. இப்படி பார்த்தா லைஃப்ல செட்டில் ஆகும் அப்படிங்கிறதா. ரைட்டுங்களா, நம்ம சும்மா ஏதோ சப்ஸ்கிரைபர் அப்படி பார்த்துருந்தா ஒன்றும் இல்லைங்க. மக்கா தங்க அந்த மாதிரி பழகிட்டோம். அதனால தான் வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ.